எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சோனியோட WH-1000XM5 ஃபிளாக்ஷிப் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு சோனியோட அந்த ஹெட்ஃபோன்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு மிட்நைட் ப்ளூ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 360 ரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட் வந்து இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் லீடிங் நாய்ஸ் கேன்சலிங் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு வந்து சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட்டும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங் வந்து அரௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 35,000 ருபீஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 34,990. ஆனால் நீங்கள் வந்து அமேசான் அப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் வந்து அரௌண்ட் 30,000 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே லிங்க் கூட கொடுக்குறேன், வேணா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லைங்க. நமக்கு வந்து பேக்கில் வந்து திருப்பி ஹெட்ஃபோனோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹை குவாலிட்டி பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் மேலே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000X சீரிஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய பாக்ஸாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு இப்படி தாங்க நம்மளுக்கு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த இன்னொரு சின்ன பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்னொரு சின்ன பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 360 ரியாலிட்டி ஆடியோக்கு வந்து ஒரு ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. வேணா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து ரெடீம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து அப்புறமா வந்து ரெடீம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணா நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து படிச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பர் ஹை குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நமக்கு வந்து கிளாத் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்ம ஹை குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து இது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இவ்வளோ ஹை குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நான் வந்து ஓப்பன் வந்து பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்ஃபோனே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட ஹெட்ஃபோன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு வந்து செம்ம ஹை குவாலிட்டியான பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதான் நமக்கு வந்து மிட்நைட் ப்ளூ சோனி XM5 செம்ம அழகாக இருக்குங்க. அதே சமயத்தில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆப்வியஸ்லி இங்கே அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வந்து உள்ள ஒரு சின்ன ஃப்ளாப் வந்துருக்கு. அதில் வந்து நமக்கு 2 கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்டாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன்ஸோட ஓவர்வியூ அப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாஃப்ட் லெதர் இது வந்து நமக்கு இயர் கப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக செம்ம சாஃப்டாக வந்து இருக்குது. ஹெட்ஃபோன்ஸோட வெயிட் கூட பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு வந்து 250 கிராம்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து செமையாக ஹெவியாக கூட நமக்கு வந்து இல்லை. ஸோ செம்ம ஹை குவாலிட்டி, அதே சமயத்தில் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு மொத்தமாக 4 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் அப்புறம் அந்த பேரிங் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் கீயும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னபடி 4 மைக்ரோஃபோன் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு நாய்ஸ் கேன்சலிங்க்கும் அதுக்கப்புறம் கால்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 3 மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஒரே ஒரு போர்ட் மட்டும்தான் இருக்குது. அது வந்து நமக்கு USB டைப் சி போர்ட். ஸோ அந்த USB டைப் சி போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங்க்கு வந்து நம்ம அந்த USB டைப் சி போர்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து டச் பேடுங்க. ஆமாங்க, நமக்கு வந்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டச் பேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் டவுன், வால்யூம் அப் எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டு வந்து பாஸ் ஆகும், இல்லாட்டி நமக்கு வந்து சாங் வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஸோ நம்ம வந்து பாருங்கள், ஜஸ்ட் வந்து டபுள் டேப் பண்ணால் போதும். எதர் சாங் வந்து பாஸ், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாங் வந்து நம்மளுக்கு ப்ளே வந்து ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே ரைட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் வந்து நம்மளுக்கு போகும். ஆமாங்க, நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் சாங்க்கு வந்து போகும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் வந்து பேக் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்க்கு வந்து போகும், இல்லாட்டி அதே சாங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு ப்ளே ஆகும். ஸோ ஸ்வைப்பும் நம்மளுக்கு இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்வைப்பும் இருக்குது, அதே சமயத்தில் பேக் ஸ்வைப்பும் நம்மளுக்கு வந்து இருக்குது. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கீழேருந்து மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து அதிகமாகும். அதே சமயத்தில் மேலேருந்து நீங்கள் வந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாகும். ஸோ வால்யூம் கண்ட்ரோலும் நீங்கள் வந்து அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வேறு டிரெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் அவுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சாங் வந்து பாஸ் ஆகிரும். ஸோ அந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து வேறு டிரெக்ஷனும் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹெட்ஃபோன் வந்து போடாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆஃப் கூட ஆகிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த வேறு டிரெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு டிரெக்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம்.
அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டா கூகுள் அசிஸ்டன்ட்டும் குடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோனோட கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ்லயே கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு தடவ டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும். கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட்ல வந்து நீங்க நார்மலா உங்க ஃபோன்ல எப்படி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றீங்களோ, அதே மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ண சொன்னேன். நான் வந்து என் ஃபோனே யூஸ் பண்ணலங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட்டே நம்மளுக்கு வந்து கால் பண்ணிருச்சு. ஸோ நான் வந்து ஃபோன் பேசிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அந்த டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ அந்த பவர் பட்டன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணால் ப்ளூ கலரில் வந்து நமக்கு லைட் வந்து எரியுது. ஸோ இது வந்து இப்போ பேரிங் மோட் வந்து நமக்கு போயிடுச்சு. ஸோ பேரிங் மோட் போனதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபோன் வந்து கிட்ட கொண்டு வாங்க. ஃபோன் வந்து கிட்ட கொண்டு வந்ததுக்கப்புறம் போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட இது வந்து நமக்கு சிங்க் வந்து ஆகிரும். சிங்க் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து செட்டப் பண்ண சொல்லி வந்து கேட்குது. ஸோ நான் சொன்னல இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னபடி இது வந்து ஃபோனோட கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா உள்ளேயே நமக்கு வந்து இன்பில்ட்டா ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து ஃபோனோட இன்டர்நெட் யூஸ் பண்ணணும். ஆனா இன்பில்ட்டாவே நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வந்து எது கேட்கறதா இருந்தாலும் இன்பில்ட்டா நமக்கு வந்து கேட்கலாம். ரிமைண்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ்குள்ளே நீங்க வந்து பண்ணிக்கலாம். கால்குலேஷன்ஸ் கூட நீங்க வந்து ஹெட்ஃபோன்ஸ்குள்ள வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து செம்ம ஸ்மார்ட்டான ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ண ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து அமேசான் அலெக்ஸாவும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து செட்டப் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி சோனிலேருந்து டெடிகேட்டடாக ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நமக்கு ரிஜிஸ்டர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சில டுட்டோரியல் வந்து நம்மளுக்கு காட்டுது எப்படி வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு LDAC சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை இது வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இருந்தால் ஹெட்ஃபோன் வந்து எப்படி வேலை செய்யணும், உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படி வேலை செய்யணும், ரோட்டில் நடக்கும்போது எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லொக்கேஷனை டிடெக்ட் பண்ணிட்டு நாய்ஸ் கேன்சலிங் எவ்வளோ இருக்கணும், நாய்ஸ் கேன்சலிங் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அதால் வந்து ஸ்மார்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து சைன் இன் பண்ணிட்டு லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்தா அதுவே நம்மளுக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து பார்த்துக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே பாருங்கள் நம்ம உட்காந்துருக்கோமா இல்லை நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டுது. ஸோ நாய்ஸ் கேன்சலிங்கா இல்லை ஆம்பியன்ஸ் சவுண்டா ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணி காமிக்கும். ஸோ நாய்ஸ் கேன்சலிங் ஆன்ல இருந்தால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து எந்த நாய்ஸும் கேட்காது. ஆம்பியன்ஸ் சவுண்ட் வந்து நமக்கு ஆன்ல இருந்தால் சுற்றி நடக்கிற சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். ஆஃப் பண்ணிங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி வந்து நமக்கு இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் அதுவே வந்து நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும். இல்லாட்டி நீங்களும் வந்து மேனுவலாக கூட வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 டிவைஸ்க்கு வந்து சைமல்டேனியஸாக கனெக்ட் பண்ணுற ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக தான் நம்ம வந்து இந்த 520 ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்தோம். ஆனால் இது யூஸ் பண்ணினா நமக்கு வந்து LDAC வந்து வேலை செய்யாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்டோட சப்போர்ட் இருக்குது, அமேசான் அலெக்ஸாவோட சப்போர்ட் இருக்குது. ஒரு நீங்கள் ஐஃபோனோட பேர் பண்ணிட்டீங்கன்னா சிரியோட சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் அப்புறம் வந்து ஆம்பியன்ஸ் சவுண்டோட பட்டனோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் நான் சொன்னல நமக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து எடுத்துட்டா நமக்கு வந்து பவர் ஆஃப் ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸோட ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பாட்டிஃபை டேப் அப்படின்னு சொல்லி ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹெட்ஃபோனை டேப் பண்ணாலே போதும் டேரெக்டாக வந்து பாட்டு வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபோனை எடுத்து பாட்டை ப்ளே பண்ணணும் கூட நமக்கு வந்து அவசரமாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சைன்இன் வந்து பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சைன்இன் வந்து பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு சிங்க் ஆகும். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து பாட்டு கேட்குறீங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்களோ வேறு டிவைஸில் கனெக்ட் பண்ணால் கூட அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லொக்கேஷன் டேட்டா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து எல்லா மல்டி டிவைஸ்லையும் நமக்கு வந்து சிங்க் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.